தினம் ஒரு திருக்குறள், அறத்துப்பால் பாயிரம், இல்லறவியல், செய்நன்றி அறிதல், 11வது அதிகாரம், 109வது குறள். கொன்றன்ன இன்னா செய்னும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். இந்த குறளின் விளக்கம்: ஒருவர் நம்மை கொன்றார் போன்றதொரு துன்பத்தை செய்தாலும், அவர் முன்பு செய்த நன்மை ஒன்றை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும். அதாவது ஒருவர் நமக்கு முன்னாடி உதவி செஞ்சு நம்மளோட இக்கட்டான ஒரு துயரமான ஒரு கடினமான நேரத்தில் நமக்கு ஒருவர் உதவி செஞ்சவர் இப்போது இந்த நிமிஷத்தில் கொலைக்கு சமமான, கொன்றார் போன்ற, கொலை செய்வதற்கு சமமான ஒரு தீமையை நமக்கு செஞ்சாலும், அவர் நமக்கு முன்னாடி செஞ்சார் இல்லையா உதவி, முன்னாடி செஞ்ச அந்த நன்மையை நாம் நினச்சிட்டோன்னா இப்போ செஞ்ச அந்த தீமை மறைஞ்சே போயிடுமா, அந்த தீமை கெடும். அந்த தீமை முன்னால் செஞ்ச உதவியை நாம் நினச்சிட்டோம் அப்படின்னாலே இப்போ கொலை செய்வதற்கு கொலையை விட வேறு என்ன இந்த உலகத்தில் செஞ்சிட முடியும். அந்த கொலைக்கு சமமான தீமையை நமக்கு செஞ்சுருந்தாலும் முன்னாடி செஞ்ச அந்த நன்மையை நாம் நினச்சிட்டோன்னா இந்த தீமை மறைஞ்சு கெட்டே போயிடுமா, அந்த தீமை நம்மளை பாதிக்காதான். முன்பு உதவி செய்தவர் பின்பு கொன்றார் போன்ற துன்பத்தை செய்தாரானாலும், அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும். முன்பு நன்மை செய்தவரே பின்பு நம்மை கொலை செய்வது போன்ற தீமையை செய்தாலும், அவர் முன்பு செய்த ஒப்பற்ற நன்மையை நினைத்த அளவில் அத்தீமை மறையும். நம்ம முன்னாடி அவர் செஞ்ச அந்த ஒரு நன்மையை நினச்சிட்டோன்னா இப்போ அவர் கொலபாதக செயலை நமக்கு செஞ்சுருந்தா கூட அவர் செஞ்ச அந்த தீமை தன்னாலே நமக்கு மறைஞ்சிரும், நம்ம மனசில் நிற்காதான். அன்னைக்கு உதவி செஞ்சார், இன்றைக்கி ஏதோ ஒரு சூழலை இப்படி ஒரு படுபாதக செயலை நமக்கு செஞ்சிட்ருக்காரு, வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் நமக்கு வருமா. ஒருவர் செய்யும் மிக கொடுமையான தீமையை கூட நமது உள்ளத்தை புண்படுத்தாமல் அகன்றுவிட வேண்டுமானால், அந்த ஒருவர் முன்னர் நமக்கு செய்த நன்மையை மட்டும் நினைத்து பார்த்தாலே போதுமானது.